அந்த நாட்டிலே மதி மழை சிவமணி உயிரை சனிக்கிழமை பிடிக்க வேண்டிய உயிரை வெள்ளிக்கிழமை மாற்றி சொல்லிவிட்டேன். தவறான கணக்கு ஒப்படைத்து விட்டாயே, தவறான கணக்கு ஒப்படைத்து விட்டாயே. என்னதான் பிரபு கணக்குப்படி அவன் உயிரை விட்டு விட்டேன். வெள்ளிக்கிழமை 8:45 பிடிக்க வேண்டிய நேரம் சனிக்கிழமை 8:45 கடந்து விட்டது. நான் செய்த குற்றம் இந்த ரகசியம் எனக்கு ஆபத்து. உண்மை. அந்த மும்மூர்த்திகள் என்னை அப்படியே சுட்டெரித்து விடுவார்கள். ஆமா அப்படி என்றால் அந்த சிவமணி உயிரை விடுத்து அவனுடைய உயிரை நான் சொர்க்கத்திற்கு அனுப்பவில்லை, நரகத்திற்கு அனுப்பவில்லை. ஆமா அவன் உயிரை எங்கே அடக்கி வைத்திருக்கிறான்? எங்கே பிரபு? அந்த சிவமணி உயிர் அடைச்சு வச்சிருக்கேன். உண்மை. பெட்டியில் உயிர் இருக்கிறது. கண்ணையுமை காப்பது போல் காக்க வேண்டும். மறக்க மாட்டேன். ஆகட்டும். கைவலி என் மகன் இடையாறு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிற்கு எரிப்பதற்கு எடுத்து திருமணம் என்றுதான் நாள் குறித்து அவன் ஜாதகத்தின் கணக்கின்படி நாளை சனிக்கிழமை 8:45 மணிக்குதான் மரணமென்று எழுதியிருந்தது. ஆனால் அவன் விதி கணக்கு வெள்ளிக்கிழமையே முடிந்திருக்கிறது. என்ன சதி என்று எங்களுக்கே தெரியவில்லை. செய்தால் இறைவா இறந்து போன ஒரு மகனுக்கு திருமணம், உயிரை இருப்பவனுக்கு பெண்ணை பார்த்தார். அது குறை இது குறை என்று சொல்லுகின்ற காலத்திலே இறந்து போன இந்த பிணத்துக்கு யார் பெண் கொடுப்பார்? திருமணம் என்பது நினைக்குமா நடக்காத என்று திருமணத்தை கேள்விக்குறியாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழை பெண்கள் எத்தனையோ இருக்கிறார்கள். ஆகவே 2 இளங்குடி மகனுக்கு யார் பெண் கொடுக்க முன்வந்தாலும் யாரும் ராஜ்யத்திலே பாதி ராஜ்யத்தையும் 10 லட்சம் பொண்ணையும் பரிசாக கொடுக்கிறேன் என்று பரிசாற்று எத்தனையோ பேர் கொண்டு வருவார்கள். 2 ஒரு மகனே இறந்து விட்டார். இனி இந்த நாடு எதற்கு? எனக்கு நகர் எதற்கு? பொன் எதற்கு? பொருள் எதற்கு? என் மகன் சொர்க்கமடைய வேண்டுமே என்பதற்காக எனது நாட்டிலே பேர்பாதியும் 10 லட்சம் பொண்ணை கொடுப்ப பரசாற்றுகிறேன். இருப்பினும் இந்த உடல் மறுநாள் கழித்தது நாற்றமடிக்குமே, திருமணம் வரை காத்திருக்குமா? நம்பினார் கடுவதில்லை, 4 வரை தீர்க்கின்றார். இறைவனை நம்பி அவர் இதுவரை கைவிட்டதில்லை. இறைவன் அருளால் பிறந்தவராயிற்று. இறந்து கூட இவனுடன் கற்பூர வாழையா. இடுகாடு வந்த பிறத்தை மீண்டும் நாட்டுக்கு எடுத்து சென்றான். நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சுடுகாட்டிய ஒரு குடிகளை அமைத்து இவனுக்கு திருமணம் நடக்கும் வரையில் அத்தர புனகு ஜப்பாது என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசத்தை உத்தரவு ஓங்கி உலகளந்த உத்தமன் பெருபாடி நாங்களும் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கன்று நாடெல்லாம் திங்களமும் மாறி வைது ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல்புகளை பூங்கு வளைவாதில் பொறிவண்டி கண்படைப்ப தேங்காதே உச்சிருந்து சீர்த்த முளைப்பது வாங்க தொடர்ந்திருக்கு வல்லல் பெருமசுக்கள் நீங்காத செல்வம் என்ற திருப்பாவைக்கேற்றவாறு நமது கிராமமும் நமது கிராமத்து மக்களும் இங்கு அமர்ந்த அத்தனை மக்களும் அத்தனை செல்வத்தோடு இருக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தனை செய்யும். தங்க தாமரை போல் வீற்றிருக்கும் நமது கிராம தலைவர் அவர்களுக்கும் தாமரை இருக்கக்கூடிய கிராமத்து நண்பர்கள் அனைவருக்கும் அந்த இதழில் குளிர்க்கக்கூடிய தேனை பருக வந்ததை போல் அலைகளை திரண்டு வந்த எங்கள் ரத்தத்தின் ரத்தமான சொந்தங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் குறும்பூர் கிராமம் எங்கள் ராஜேஸ்வரி நாடக மன்ற குழுவிற்காக
நமது கிராமத்து பொதுமக்கள் அனைவருமாக சேர்ந்து 101 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். ஆள் போல் தலைத்து அருகு போல் நேரோடி மூங்கில் போல் முதிர்ந்து நீண்ட ஆயுள் இருந்த செல்வத்தை பெற வேண்டும் என்று அன்னைய நன்றி வணக்கம். செல்ஃபி ஸ்டிக்கு நான் அப்படியே பூச்சாட்ட பூச்சி நடக்கலாம் செல்வத்தை கொடுத்த ஆண்டவனுக்கு இந்த மங்களபுரி நாட்டிலே மன்னனுக்கு மனைவியாக வசந்தராய் என்று பெயர் பெற்று சீர சிறப்புமாக வருவது. அது மட்டும் கிடையாது, என்னுடைய கணவருக்கோ 2 மனைவியிலே நானும் இளைய மனைவி. என்னுடைய அக்காவுக்கு ஒரு குழந்தையானது பிறந்தது. அந்த குழந்தை பிறந்ததுமே என்னுடைய அக்கா இறந்து விட்டார். இறந்த பிறகு அந்த குழந்தையை சீர சிறப்புமாக வளர்த்து வருகின்றேன். கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்து விட்டால் இப்பொழுது எங்குதான் சென்றால் என்னதான் செய்யலாம் எனக்கு தெரியவில்லை. என்னோடு இருக்க வேண்டிய காவல்கால் இது படிக்காலவில்லை. இந்த அன்பு
கும்பிடுமான்னு சொன்னேன். விளக்கமா சொல்லுடா. என்ன வரும்பொழுது பாட்டு கிட்டுமா வரேன். நான் பெரிய இசை குடும்பம். ஏண்டா பேக்ரவுண்ட் நிறைய இருக்குது. நிறைய இருக்கு. உறவினர்கள் நிறைய இருக்காங்க. சொந்தக்காரர் நிறைய பேர். வெளிய எடுத்து விட்டு பாருங்க. இளையராஜா கேள்விப்பட்டிருக்கேன். யாரு? என் சொந்த மச்சான். அத்தி கங்கை அமர் எங்க மாமா. இந்த மாமாவா? டிஎம்சி எங்க மச்சான். பிறகு சீர்காழி கோவிந்தராஜன். முருகர் பாடலாம் பாடுவாரு. என் பெரிய தம்பி அவன். திக்கு போன வாய் மேல அடிப்பேன். நீதான் அடிப்பியா? பரவ முடியுமா? என் கொய்ந்தியா பி சுஜலா என் மச்சான். எல்லாம் சொந்தக்காரங்க பேக்ரவுண்ட். ஏண்டா இசை குடும்பம் சொல்றேன். ஏதாவது ஒரு பாடல் பாடு பாரு. பாட்டா பாடு. நானே தன்னைத்தானே மறந்தேரே உன்னை நானே கேட்கிறேன். ஒரு பான சாதத்துக்கு ஒரு சோறு பதம். இதுவே போதும்டா. இதுவே அதிகம்ப்பா. சரி உன்னுடைய கதை விடு. என்னுடைய கதைக்கு வாடா. நீ கதை சொல்ல போறியா? பேய் கதையா, பிசாசு கதையா, குதிரை கதையா, கேது கதையா, நாய் கதையா? டேய் அந்த கதைலாம் சொல்றது வேற என்ன கதை? அட பாவி, என்னுடைய சக்காலத்தி பெத்த மாவ பத்மாவதியை பார்த்தியா? கேட்காதமா, அவளை பத்தி கேட்காத. நான் வேலை விட்டு போய்கிட்டே இருப்பான். ஏன்டா அந்த பொண்ணு பத்தி கேட்காதமா? ஏன்டா கேட்க கூடாது? நாட்டுல வேற காரி முயிறாங்க. என்ன பண்ற? இந்த திவிட வளர்ப்பு சரியில்லை. அந்த பொண்ணு தெரியுது. நீ ஏன்டா அங்க வேலை செய்யற கம்பெனி என்ன காரி முயிறாங்க? என்னையடா செவடியான்னு சொல்றாங்க. ஒன்னதாமா? ஏன்டா என்ன போல பத்திரி உலகத்துல பார்க்க முடியுமா? இல்ல இந்த ஊர்ல தான் பார்க்க முடியுமா? வந்து சிகரெட் பத்தி வச்சுப்போம். அட பாவி, நான் சொன்னேன்னா இந்த பூச்செடி எப்படி எரியும்டா? அது எஞ்சா எஞ்சு போட்டுமா? நாட்டு மக்கள் காரி முயிறாங்க. என்னென்ன வேலை செய்யறாங்க? அண்டா தண்ணி வைக்குதுமா? வைக்கிறா. அது ஒண்டியா குளிக்குது. அம்மாம் சோப்பு, லைபா சோப்பு. அது தேச்சாவது போற சிண்டாச்சு. பேரல அப்படி பூச்சிக்குது. தர மாறிக்குது. மோப்பு தண்ணி வச்சுக்கினு மாடி மேல போய் நின்னு கீழே போற மொட்டை பசங்க கண்ட பாச சைட் அடிக்குது. இப்படி பார்த்தா யாரடா கேவலமா பேசுறாங்க? என்னதான் கேவலமா பேசுறாங்க? கூப்பிடுற ரெண்டு லோடு பாக்குறேன். Ay.
sama kau di betul. Jadi okara, udah tuh okara mata, gue அவங்கெல்லாம் மாடி மேல நின்னு சைட் அடிக்கிறாங்க. அடி மாமா கோணகாலி பந்துல. காலி போட்டு அடிச்சாங்க. அடி மாமா சேரு போய் ஊடி அடி மாமா. அடி மாமா தாய் அனக்கா. நாங்காதடா. ஒரு ஆய கேட்டுது. ஏய் என்ன பேசுற பாருங்க. ரொம்ப நாள் என்ன அப்படி யாரா என்ன ஏதுன்னு ஏண்டா என் குடும்பத்துல 1000 நடக்கு 500 ரூபாய் வாங்குங்க 500 ரூபாய் வாங்குங்க இல்ல 250 ரூபாய் வாங்குங்க இல்ல 500 ரூபாய் வாங்குங்க ஏன் கஷ்டம் வாங்குறீங்க அட பாவி என் குடும்பத்துல நாங்க இன்னைக்கு வெட்டிக்குவோம் நாளைக்கு ஒண்ணா சேர்த்துக்குவோம் யாராச்சும் வக்காலத்துக்கு வந்தீங்க அவ்வளவுதான் வெத்தலை பாக்கு போட வாயில தாக்கி ஆமா எங்க அம்மா மிஷின் வாங்கி குடுத்துருவாங்க அது போட்டா போறா மிஷின் வாங்கி வெத்தலை பாக்கு அரைக்கிறதுக்கு மிஷின் வாங்கி ஆமா அப்படி போட்டா போறா டேய் ஓ யாராச்சும் எல்லாம் பேசமா நம்ம ஐயா ஏந்து வரா நீ தெரியுமா ஏண்டா கோணகாலி போந்தா முக்கியமா பேசுறாங்கன்னா யாரு ஒழுங்கா இருந்தா எனக்கு கேவலமா பேசுவாங்களா கண்ணாடி காட்சி கேட்கற அடி என்ன நான் பாக்கிறதுதான் சொல்லா கூடால ஐயோ உந்தார குப்பு குப்பி ஆக்குதாமா உந்தார குப்பு குப்பி ஆக்குதாமா ஓ மை காட் எங்க அம்மா தர குப்பியா ஒரு நேரத்துல நான் குடும்பம் பண்ணேன் சத்தியமா
நீ குடும்பம் பண்ணதை நான் பார்க்கலப்பா. கடல்ல கூட எட்டி பார்க்கல. குடும்பம் பண்றது விளக்கமா சொல்லு. நான் பெருகி வாரி கொட்டி கோலம் போட்டு வச்சேன்னா, நான் பெருகி அப்படியே சுத்தம் பண்ணி வச்சிருந்தேன்னா, தெருவுல போற சக்காலத்துக்கு முக என் வீட்டு தலையில தெரியுதா? ஆமா, எங்க அம்மா தர பல 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 பலன்னு இருக்கு. எல்லாம் மூஞ்ச பார்த்து தலைவாரி போவாக்கு. ஆனா இது வரைக்கும் எங்க அம்மா தரைய நந்து போக்கல. போத்துந்த ஏன் நீ கீழே குடிஞ்சு வந்தா தானே மூஞ்சி நல்லா பார்வை நிறைய வேலையே பாத்துட்டு போனா எங்க தெரியும். அப்படி இல்ல நான் குடும்பம் பண்ணேன். இந்த சக்காலத்தை பத்த நான் வந்த நேரத்துல இருந்து இவ மதிக்க மாட்டேங்கிறாடா, இவ அடங்கவும் மாட்டேங்கிறா, என்னை எதிர்த்து பேசுறா. நான் சொல்ற வார்த்தை இவ கேட்கவே மாட்டேன். இவனை சும்மா விடக்கூடாது. இந்த வீட்டை பெருக்குன்னா என்ன வேணும்? கொண்டு வா தொடப்பு. தொடக்கத்தை எப்படி கொடுக்கணும் தெரியாதாடா? செம வேலை பாலுக்கு தேஞ்சு போய் இந்த தொடக்கத்தை வச்சு எந்த சக்காலத்துல முதல் நீட்டா இருந்துச்சு. அதான் வேலை செய்ய நான் தான் பெருமாள் போட்டு வச்சிருந்தேன். ஏண்டா சைஸ் கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்குதா? நீட் கம்மியா இருக்குது. என்ன பண்ணிட்டு வேலை அவ்வளவு வேலை சைஸ் கம்மியா இருக்குதா? கொஞ்சமா நீட்டா இருந்தா தானடா நான் எவ்வளவு உயரம் இருக்கேன். கிடைக்கலையா? எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு வேலை போலக்குது. ஆமாண்டா எல்லாத்தையும் போல்தாங்க. என்னடா செய்வது? என்ன பண்றது? நீ என்ன கேட்டா என்ன பெருகி தேய வச்சிருக்கிறாங்கடா. நான் என்னடா பண்றது? சரி விடு, இருக்கிறத பத்தி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன செய்வது? மாடிங்க என்ன தெரியுதா? அது தொடப்பு கட்டம்மா. கண்ண மூடி நடிக்கிறது தெரியல. அண்ணன் திறந்துக்கிட்டாடி. கண்ட நடி மாட்டேன். எவ்வளவு அடி சொன்ன? என்ன அடிக்கிற? விடு விடு, ஒரு நாள் தான் நடக்கும். மாடிங்க தொடப்புக்கட்ட அம்மா யாருன்னு சொல்ற? அம்மா இதுதாம்மா தொடப்புக்கட்ட சொன்ன. இது ஆகாதா? அம்மா யாருன்னு சொல்ற? நான் தொடப்புக்கட்டியா? அப்படி சொல்லு. கோடி வாடி அப்படி சொல்றா? நீ போய் பந்தில இல்ல மெஸ்கி அப்படி பேசணும். நான் சொல்லும் வார்த்தை தான் நீ கேட்கணும். நீக்குமா நீக்கு நான் விட்டு போறேன். நீக்குமா நீ விட்டு போறேன். நான் ஒண்ணு நீ நிக்கிறால, நான் நீக்கிட்டு விட்டு போறேன். எதனா சொல்ற? சும்மா அது கருப்பாது. ஏன்டா மொட்டை மட்டியா பேசி மொட்டை மட்டியா வாங்குறேன்? நான் மொட்டை மட்டியா ஆவி சரி இருக்கட்டும். பேருக்கு வாரணம் என்ன வேண்டும்? மோரா கொண்டு வா. ஏண்டா பரத்தை வச்சு எந்த சக்காலத்துல குடும்பம் பண்றா? வேற வச்சு குடும்பம் பண்றது? மாடு கட்டியா சக்காலத்துல? ஓட்டாதுமா நல்லா தலை தலை இருந்தது. காய்ச்சி போவும் நல்லா கருவாடா. ஏண்டா ஒரு நேரத்துல நான் மொழிவி கடுமை வெப்பம் பாரு முறத்தை. என்ன உனக்கு சோம்பேறி தானே? ஆமா உனக்கு சோம்பேறிதானா? சொல்றேன். என் பெருமை சொல்றேன். மொழி வச்சுக்கிறீங்க. இதே எங்க அம்மா எடுத்துக்கா 3 மணிக்கு வந்துக்குவாங்க. வெடிக்கால 3 மணிக்கு அந்த இருட்டுல போவாங்க. மாசாமி எது மனுஷன் எது தெரியாத ஒரு பூசல பாங்க. எனக்கு கண்ணு தெரியல, மாலை கண்ணு, அதனால தெரியாது. ஒரு நாள் நாய் காக்காவை பூச்சி வச்சு என்ன தெரியுதா?
ஏன்டா பால் மாறா? இங்க வந்தது எதுடா திரும்பி போய் இந்த அம்மா கிட்ட வந்ததுன்னா ஆம்பளைக்கு போக கூடாது. பாரு நாங்க லேசாதான் இது பண்ணோம். ஆம்பளைக்கு நினைச்சு மொத்த கீச்சு கடாது. உஸ்மான் பாசு மொத்த மாத்த விட மாட்டான். அவள் அடிக்க சொன்ன எரியாடு அடிச்ச நான் கண்ண மூடி காட்டிக்கிறேன். நீ அப்புறம் பானு சொல்லு. ஒண்ணு சொல்லி நீ சமாளிச்சு அது மட்டும் என்கிட்ட காட்டாத. உஸ்மான் பாடிங்க. ஏண்டி அம்மா இதுதான் மோரன் சொன்னவா இருக்கிற 32 பல்ல அப்படியே கொட்டிக்குதா? ஏய் பறக்கறடா என்னடா பண்ணி தோற்ற மாதிரி பண்ணி அப்படி கிடையாது. பண்ணி வேற மாதிரி தாக்கான். நீ ஊடினா பண்ணி இன்னொன்னு மாடு தெரியுமா? பசு மாடு சண்டைக்கு போய்க்கிறியா? அது போல காட்டுங்க. பாவி என்னடா எதுவே இருந்து இறங்கற நான் போலாம் காட்டும். பாடிங்க பிடிங்க. ஏய் எப்படிங்கற பறா? அவ்வளவுதான். அர்த்த போட்டா 7 ஊருக்கு ஆக போறாங்க. அது அர்த்த போட்டா 7 ஊருக்கு ஆகும். உன்ன அர்த்த போட்டா 10 ஊருக்கு ஆகும். ஏன்னா நான் அந்த பெருசுக்கிற குண்டா எப்பவுமே குண்டாகிற ஆடு இடம் நிக்காது. உள்ளேகிற ஆட்டா இடம் நிக்கும். குண்டாகிற ஆடு புழுக்கு. இது எப்படி உனக்கு கரெக்டா கேட்டு நான் அண்ணாடி ஒண்ணு போடுறேன். ஆடா இருக்கறனே. சரி பத்மவதி குப்பையை பெருக்கி எங்க கொட்ற? குப்பையை குப்பையில தரமா கொட்டுவாங்க. குப்பையை குப்பையில கொட்டாத. உத்திரமேரூர் பேங்க்ல அடி கொட்ட சொல்றேன். சூப்பர் பாயிண்ட். சூப்பர் பாயிண்ட். சூப்பர். சூப்பர். அவன் குப்பைல ஆயிடுங்கறான். கேடி போறதுக்கு ஒரு கூட எதுமே கொண்டா 2 கூட கொடுப்பாங்க. 4 எல்லாம் கூட கூட எதுமே கொட்டுங்க பேங்க்ல. ஒரு கூட கொட்டா 2 கூட. சூப்பர். 2017 குப்பையை கொட்டி வட்டிக்கு வாங்குவீங்க. ஆவு அது போல கழிவுக வந்து எனக்கு இது கிட்ட நெருங்கி. சூப்பர். சரி இருக்கு. நம்ம பேங்க் அப்ப என்ன பேங்க்? பத்மவதி நான் போய் வருவதற்குள் பெருக்கி வாரி கொட்டி கோலம் போட்டு வைக்கிறேன். சரியா? அம்மா கோலமடா பெருக்கி வாரட்டும். 3 வேணுக்கு உள்ள 1 மணி நேரம் வேலைக்குது. 1 மணி நேரமா? என்னடா வேலை? உள்ள வா சொல்றேன். உள்ள வந்து சொல்றியாடா? என்ன 10 மாதம் சுமந்து பெறாத பாடுபட்டு அந்த அம்மா கிட்ட போராடி என்ன பெத்தெடுத்த தாயே அமராவதி அம்மா, நீ எங்கம்மா இருக்க? இந்த பாவி படு கஷ்டத்தை பார்க்க நீ இல்லையா தாயே? அம்மா நீ போன இடத்துக்கே ஒரு துளி விஷம் கொடுத்திருந்தா நானும் கூடவே வந்து சேர்ந்திருப்பேன். அம்மா இந்த பாவி இந்த கதிக்கு ஆளாக்கிட்டிய தாயே. அம்மா ஆத்தா நீ இல்லேனா என்ன ஆதரிக்க யார் இருக்கா? ஆத்தா நீ இல்லேனா என்ன ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் விழிப்பேன். எங்கு போய் சேர்வனம்மா பட்டக்கடை நான் அடைக்க? நான் கண்ட கனவுலே நல்லவனாய் எரிந்தது அந்த மனுனி என்று அப்புறந்தான் தெரிந்தது.
கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்னடா நினைச்சே கலங்கிடுவா பிள்ளை இல்ல திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே என்ன போல பாவி யாரும் இங்கு வந்து பொறுத்தலே ஒளி வைக்கும் புதுப்பனதா எனக்கு இங்கே கண்ணத்திலே கண்ணி கண்ணத்திலே கண்ணி அம்மா இல்லா கடவுள் அம்மா முன்னே முக்காடா போய் டைம்